வணக்கம். வாங்க இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஒரு 5 நிமிஷம் டைம் இருந்தால் நமக்கு போதும். அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாங்க. பிரெட் ஸ்லைஸில் நம்ம இதை மாதிரி வீட்டில் பவுல் இல்லைன்னா ஏதாவது கிளாஸ் வச்சுருப்போம்லாங்க. அதை வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரங்களை பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குடமிளகா சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கலர் குடமிளகா கூட சேர்த்துக்கலாம். ரெட்டு, எல்லோ 3 கலரும் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாங்க. ஒரு பேன் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியையும் இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று மாற்றி மாற்றி அடுக்கி வச்சுக்கலாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா பிரெட் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ரவுண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. மேலே எல்லாத்துலேயும் சமமாக படுற மாதிரி நம்ம மிளகுத்தூள் தூவிக்கலாம். அதே மாதிரி உப்பும் அதே மாதிரி தூவிக்கலாங்க. எல்லாத்துலேயும் படுற மாதிரி. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அதுலேயும் நமக்கு அந்த உப்பு காரம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சுற்றி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க இந்த முட்டையை சேர்த்துடலாங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். செம டேஸ்ட்டாக இருக்கும். இதே நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறோன்னா இதுக்கு மேலே துருவிய சீஸ் சேர்த்துட்டு அப்படியே தூவனை போல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி விட்டு சேர்த்தோம்னா இன்னும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.